வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு எந்த மாடி தோட்டத்தை ரெடி பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ செடிகள் வச்சிருக்காரு அப்படின்ட்டு. சின்ன மாடி தோட்டம் தான், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செடிகள் வச்சிருக்காங்க. என்ன கொஞ்சம் அந்த பராமரிப்பு பண்ணுறதை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாண்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாடி தோட்டத்தை பக்காவாக நீட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. இப்படி இருந்த இந்த மாடி தோட்டத்தை நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீமு இந்த அளவுக்கு அவங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இங்கே வாங்க, இந்த பாருங்க, இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. என்ன தரையோட தரையாக வச்சுருக்கிறதுனால எல்லாம் இப்போ வர மழை காலம் வேறு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அழுக்கு படிஞ்சிட்டு இருக்கு. மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் மல்லிச்செடிலாம் நல்லா கவாத்து பண்ணி குரும் பண்ணிக்க. பூ வந்துட்டு பிறகு நல்லா குரும் பண்ணி விட்டால் தான். இல்லை அப்படின்னா இது என்ன ஆகுனா ஒரு புதர் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். நம்ம நல்லா பூ வந்துட்டு இங்கே ஒரு மல்லி பூ வருது அப்படின்னா பூ கிள்ளிட்டிங்கன்னா இந்த இப்படி இலையை உருவிட்டு சும்மா இப்படி கிளையை கட் பண்ணிங்கன்னா இந்த நுனியிலேருந்து உங்களுக்கு துளிர் வரும். மல்லியை பற்றி நம்ம எப்படி பராமரிக்கணும், மல்லி செடி எப்படி வளர்ந்து நம்ம அது எப்படி பூ கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு தெளிவாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாடி தோட்டம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ வந்து பச்சை துணி போட்டு மூடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இந்த க்ரீன் ஷேட் விட்டு வந்து எப்போ அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நீங்கள் போட்டுடலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் வெயில் காலம். ஏப்ரல், மே, ஜூன் அந்த வரைக்கும். ஜூலை வந்துச்சுன்னா அது பட்டம் ஸ்டார்ட் ஆகிடும், எப்படியும் ஆடி பட்டம் வந்துடும். அதனால் அந்த குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த ஷேட் நெட் தேவை. மற்ற நாளில் ஷேட் நெட்டே போடக்கூடாது. ஏன் இந்த ஷேட் நெட்டே போட வேண்டிய அவசியம் கிடையாது. செடிகளுக்கு ஒரு 2 வேளை தண்ணி ஊற்றுறது, கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறது, உரம் கொடுக்குறது அப்படின்னு பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா செடி எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப என் செடியெல்லாம் காயுது சார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷேட் நெட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் மேலே இந்த பச்சை நிழல் வலை போட்டு முடிக்கலாம். இதுவும் நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு. மேலே ஷேட் நெட் போடுறது, பந்தல் வேலை அப்படின்ட்டு எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க, எப்படியா வாங்க. இங்கே பாருங்க உள்ளெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி தர போகிறோம். இந்த சைடு நிறைய செடிகள் இருக்குது. முக்கியமாக என்னென்னா மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவாத்து பண்ணி தான் வளர்க்கணும். மாடி தோட்டத்தை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பச்சை பசேல் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனால் என்னென்னா காய்கறி செடியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மற்ற பூச்செடி மற்ற வேறு செடியெலாம் அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம குரும் பண்ணி தான் வளர்க்கணும். இல்லை அப்படின்னா ஒரு பதார் மாதிரி அப்படியே மண்டி போயிடுங்க. இந்த மாடி தோட்டத்தை நம்ம சூப்பராக ரெடி பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க போகலாம். உங்கள் மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், ஃபெர்டிலைசர், உரங்கள், யூபிவிசி ஸ்டாண்டு எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். எல்லா ஊருக்கும் கொரியர் மற்றும் பார்சல் மூலிமா அனுப்பிச்சு வைக்கலாம். சென்னைக்குனா டோர் டெலிவரியாக இருக்குங்க. கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா மாடி தோட்டத்துலேயும் ப்ராப்பராக பண்ண வேண்டியது கவாத்து தாங்க. கவாத்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சார் வந்து எங்ககிட்ட நிறைய மண் இருக்குங்க, அந்த மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. மண் பார்த்த நல்லா தான் இருந்தது. அந்த மண்ணில் தேவையான சத்துக்கள் என்னென்ன கொடுக்கணுமோ, ஆட்டு உரம், மாட்டு உரம், மண்புழு உரம், செடிக்கு தேவையான எல்லா விதமான உரம் அதெல்லாம் கொடுத்து அந்த பழைய மண்ணை நாங்கள் பயன்படுத்திக்குவோங்க. இப்போ நான் மாடி தோட்டத்தில் கொட்டேஷன் பார்க்க போகிறேன் அப்படின்னாலே அவங்கக்கிட்ட என்ன பழைய மண் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் இந்த மாதிரி உரங்கள்லாம் கலந்தோம்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணையும் நாங்கள் பயன்படுத்திப்போம். எல்லா உரமும் கலந்துட்டு மண்ணை நல்லா கலக்க ஆரம்பித்தோம். கலந்துட்டு யூஸ் பண்ணிப்போம். அப்புறமா மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஷேட் நெட்டு போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா. இந்த ஆடி மாதம் காற்றுல வந்து எல்லாமே கிழிஞ்சிட்டு இருக்கு. மேக்ஸிமம் அதுக்கு தான் அந்த ஷேட் நெட்டு இந்த ஆடி பட்டத்தில் போடவே போடாதீங்க. ஏன்னா காற்று புயல் அப்படின்னு வரும். அதனால் ஷேட் நெட் போட்டு நீங்கள் காசை வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் இப்போ போடாதீங்க. எல்லா செடியுமே ஒன்று ஒன்றா எடுத்து நாங்கள் மாற்றி நட ஆரம்பித்தோம். நட்டுட்டு எல்லா இடத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த சமயத்தில் மழை வேறு பெஞ்சுது. அதனால் கொஞ்சம் இடமே ரொம்ப குழன்னு சேர மாறிடுச்சு. இவங்களுக்கு வந்து 2 லேயர் ஸ்டாண்டு, அதாவது கீழே 20 இன்ச்சஸ் வித்து வர மாதிரியும் மேலே 10 இன்ச்சஸ் வர மாதிரியும் நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன் அப்படின்னா 10 இன்ச்சஸ் விற்று வச்சோம் அப்படின்னா பெரிய பெரிய பேக் நம்ம வைக்க முடியாது. இவங்களுக்கு மாற்றினது எல்லாமே 15x15 பேக்கில் மாற்றி வச்சாங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டு நாங்கள் ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு செடிலாம் பல வருஷம் இருக்கும் பொழுது வச்சு அந்த பிளாஸ்டிக் பாட்டு எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் அப்படியே மண்ணோடு வேரோடு வந்துருச்சுங்க. ஏன்னா அதில் மேக்ஸிமம் அதிகமாக வேர் தான் இருந்தது, மண்ணே கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லா செடிகளையும் நம்ம எடுத்து ரீபாட் பண்ணிவிட்டு நீட்டாக இடத்த க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். தண்ணி வசதி நல்லா பைப்பு போட்டு சார் கொடுத்தாரு. நாங்கள் என்ன பண்ணோம், நீட்டாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் வச்சு கடன்னு எல்லாத்தையும் நல்லா தொடப்ப வச்சு நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். அவங்களுடைய மாடி தோட்டம் எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட கொடுக்கும்போது இப்படி தான் இருந்தது அவங்களுடைய மாடி தோட்டம். ஒவ்வொரு மாடி தோட்டத்தையும் நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு கண்ணு கருத்துமாக பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்போடு பக்காவாக நம்ம டீம் வந்து செயல்படுவாங்க.
இப்படி இருந்த அந்த மாடி தோட்டத்தை நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீமு எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாருக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அப்படின்னாரு. எங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம சப்ஸ்கிரைபர் முகத்தில் ஒவ்வொரு மாடி தோட்டத்தையும் ரெடி பண்ணும்போது சந்தோஷத்தை பார்ப்போம். அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நல்ல தரமான முறையில் இந்த மாடி தோட்டத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எப்படி இருந்த மாடி தோட்டம்? நம்மளை நம்பி சார் கொடுத்தாங்க, சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நான் சொல்லக்கூடாது, சார் தான் சொல்லணும். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் தோட்டம் எப்படி இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்ததுக்கு இப்போ நீட்டாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. இதை நான் திருப்பி இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும், அதுதான் என்னோட கஷ்டம். கண்டிப்பா, ஆமா. ஏன் அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும் தோட்டத்தை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு புல்லு பூண்டு வருது அப்படின்னாலே நீங்க அதெல்லாம் புடிங்கி எடுத்துடணும். அப்படியே பார்த்துட்டே வரணும். பூச்சி கீச்சி எதனா வருதான்னு மாடி தோட்டத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா இப்ப இந்த அளவுக்கு நீட்டா ரெடி பண்ணி கொடுக்கறனாலே உங்களுக்கு தோணும் நம்ம ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது தோணும். உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. சூப்பரா இருக்குங்களா தோட்டம்? தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்க மாடி தோட்டத்தை நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் தெரியும் பாருங்க. சென்னையா இருக்கும் பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க மாடி தோட்டத்தையும் எவ்வளவு பாழடைஞ்ச மாடி தோட்டமா இருந்தாலும் சரி, புது மாடி தோட்டமா இருந்தாலும் சரி, நாங்க சூப்பரான முறையில நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். இது எப்படி, இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு, இந்த தோட்டத்தை எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், மொட்டை மாடியிலும். தேங்க்யூ.